மண் குளிர்ச்சியும் மணக்கோயிலும் கொண்ட கொங்கு மண்ணில் வரலாற்றின் பக்கங்களை உரசி பார்த்தால் அங்கே கம்பீரமாக சுடர்விடுகிறது ஒரு பெயர், பூந்துரை காடைக்குளம். இது அதிகாரத்தால் வந்த பெருமை அல்ல, அறத்தால் வந்த அடையாளம். 11ஆம் நூற்றாண்டிலேயே ஈரோடு ஆதிநாராயண பெருமாள் கோயில் கல்வெட்டுகளில் சாகாடைகள் என்று பொறிக்கப்பட்ட குளம். அன்று இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையே இவர்களின் சொல்லே சாட்சியாக நின்றது. மூவேந்தர்களும் வேந்து போற்றிய நிர்வாகத் திறன், சாபுடையார் என்ற பட்டமும் பூந்துரை நாடு அதிகம் என்ற புகழும் இவர்களின் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் கிடைத்த அங்கீகாரம். கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் கற்கள் இன்றும் இவர்களின் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றன. நீதி தேடியவர்களுக்கு தர்மத்தின் இருப்பிடம் இவர்களே. நாடுகள் மோதிக்கொண்ட போது எல்லை பிணக்குகளை தீர்த்து வைத்த மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயில் கல்வெட்டுகள் ஒரு உண்மையை சொல்கின்றன. அன்று இக்குளம் ஒரு நீதிமன்றமாகவே வாழ்ந்தது. வாளேந்திய கைகள் தமிழுக்கு நிலம் எழுதி தந்தன. புலவர்களை புரந்த பூந்துரை புராணமே இவர்களின் பண்பாட்டுக்கு சாட்சி. கொங்கு நாட்டின் நீதியும் வீரமும் ஈரமும் இவர்களின் ரத்தத்தில் ஊறியவை. நமது குலத்தின் புகழ்பெற்ற இந்த வரலாற்று துளிகளை தாங்கி தொடங்குகிறது நமது காடைக்குளம் இணையதளம். முழுமையான வரலாற்றை ஆவணப்படுத்தும் ஒரு உன்னத பயணத்தின் தொடக்க புள்ளியாக இது அமையும். கொங்கு நாட்டின் 24 நாடுகளில் முதன்மை பெற்றதாக விளங்கும் பூந்துரையில் அமைந்துள்ள இந்த புனித திருத்தலங்கள் காடைக்குள மக்களின் வீர வரலாறும் வாழ்வியல் பண்பாடும் ஒன்றிணைந்த தெய்வீக மையங்களாக திகழ்கின்றன. ஒரு குரு என்பவர் நம்மை தெய்வீக பாதைக்கு வழிநடத்துபவர். தாய் தந்தைக்கு அடுத்து முக்கிய இடத்தை குரு பெற்றுள்ளார். குல தெய்வத்தை நினைவூட்டியும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வழிபாட்டு முறைகளை கற்றுத் தருவதும் குலகுருவின் முக்கிய பணியாகும். பூந்துரை பகுதியில் மடங்கள் 2 முக்கிய பிரிவுகளாக அமைந்துள்ளன. முதலாவது பாசூர் பெரிய மடம், மேற்கரை பூந்துரை நாட்டைச் சேர்ந்த அடியார்களுக்கு உரியது. இதன் தற்போதைய மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தீட்சிதர். இரண்டாவது பாசூர் சின்ன மடம், பூந்துரை காடை குளத்தாருக்கும் பிற குளத்தாருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. இதன் தற்போதைய மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர தீட்சிதர். இங்கு கோவில் என்பது ஒரு தெய்வத்தை மட்டும் வழிபடும் இடம் அல்ல, அது மக்களை ஒன்றிணைக்கும் சக்தி, உறவுகளை வலுப்படுத்தும் தலம், பாரம்பரியத்தை தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லும் பாலம். அதனால்தான் பூந்துரை காடைக்குளம் கோவில்கள் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை, அது மரபு, அதுவே நம் அடையாளம். பூந்துரை காடைக்குளம் இது வெறும் பெயர் அல்ல, கொங்கு மண்ணின் வாழும் வரலாறு.